ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி திங்கக்கிழமை 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா காலையில் சுகர் செக்கப் போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த செக்கப் பண்ணிவிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி சுத்தமாக தீர்ந்து போச்சு. எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு தாண்டா பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு மனசு சொல்லிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயும் வாங்குகிற காய்கறி கடைக்கு போயிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போனப்போ அந்த லாரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதையுமே நான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ நான் இங்கே வேப்பம்பட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய வாங்குறது இவங்க கடையில் தான். எனக்கு என்னவோ அந்த கடை எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எல்லாம் ஹேண்டி வச்சிருப்பாங்க, போனால் டக்குன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்தது என்னென்னா அந்த கடையிலுமே கொஞ்சம் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கூட தான் விற்கிறாங்க. மேபி கோயம்பேட்லேயே வெஜிடபிள்ஸ் ரேட் கூடவா கூட இருக்க சான்சஸ் இருக்குது, தெரியல. பட் நான் கம்பேர் பண்ணி நான் இந்த கடையில் வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் போனதுனால எல்லா ரேட்டும் கூட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? காய்கறி ரேட்லாம் கூட போச்சா? விலை எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில்? எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இல்லை சும்மா தானே. இல்லை ஏன் வீடியோ பார்த்து உங்கள் கடைக்கு வந்தால் நல்லது தானே உங்களுக்கு? இல்லை எப்பயும் வந்தால் எப்போ எடுப்பேன், வெளில வர்றது எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வருது? 1 கிலோ போட்டுடுங்க. இல்லை 20 ரூபாய் தானே, 1.5 கிலோ இருந்தால் போட்டுடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்தேன். இது போடுங்க. 1/4 கிலோ பட்டாணியும் இருக்கு. எவ்வளோ வருது? போதும் எவ்வளோ? 100 போடுங்க. 100 120 எது? அப்படியா? எவ்வளோ அது? 1/4 கிலோ? சரி பாதி இருக்கு. பட்டாணி 15, தக்காளி 30. 200 போடுங்க. என்ன வருது? இது பாருங்க, இது 30. சரி போடுங்க, இதெல்லாம் போடுங்க. இது எவ்வளோ வரும்? சரி முள்ளங்கி எவ்வளோ? 30. 300 இருக்கா? போடுங்க. எவ்வளோ வருது பார்ப்போம். புரியல. அது எவ்வளோ? அது போடுங்க. அதுக்கு போடுங்க. 1/4 கிலோ தானே? இது எவ்வளோ போட்டீங்க? சரி எவ்வளோ வருது பார்ப்போம். போடுங்க 1/2 கிலோ. இல்லை போட்டுங்க, இதே போதும். 1/2 கிலோ வேணாம். எவ்வளோ? சரி இது 1/4 கிலோ இருக்கா? எவ்வளோ வருது இது? ஸோ வெங்காயம் 1.5 கிலோ போடுங்க. 70 ரூபா போல.
வேறப்பா அவ்வளோதான். எவ்வளோ வருதுக்கா? பச்சை மிளகாய் போடுங்களேன், எடுத்துகிட்டு வரணுமா? 337. 10 ரூபாவா? ஸோ இது 1/2 கிலோ 30 ரூபா போட்டிங்களே. இது 30ஆ? சரி. ஸோ அந்த காய்கறி கடைக்கு வெளியிலவே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா இந்த மாதிரி எல்லாமே கவரில் போட்டு எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு சில ஐட்டம்லாம் காஸ்ட்லி ஐட்டம் தான், ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வாங்கலாமே சொல்லி தோணுச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஸ்கேனிங்லாம் எதுவும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த காய்கறி கடையில் எப்பயும் வாங்குறவன் தானே, அதனால் போயிட்டு என்னுடைய கிரெடிட் கார்டு, அந்த ரூபே கார்டு யூஸ் பண்ணி நான் ஒரு 200 ரூபாய் ஸ்கேன் பண்ணி அந்த 200 ரூபாய் நான் கைக்கு வாங்கிக்கிட்டு ஒரு 3 ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன். 30 ரூபாய் நான் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு 170 வந்து செலவுக்கு இருக்கட்டுமே சொல்லி வச்சுருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நமக்கு 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா இது வந்து 15 ரூபா. ஸோ பச்சை மிளகா 10 ரூபா. ஸோ பீன்ஸ் வந்து 20 ரூபா. ஸோ வாழைப்பழம் வந்து 30 ரூபா. இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஒன்றுமே இல்லை, இந்த முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் வந்து 30 ரூபாவாம். ஸோ எப்பயும் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ தக்காளி வந்து 1.5 கிலோ வந்து 30 ரூபாய்க்கு எடுத்தேன். ஸோ வெங்காயம் வந்து 1.5 கிலோ 1 கிலோ 70 ரூபா ரேஞ்சில் எடுத்ததுனால 105 ரூபா. ஸோ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்க 12 ரூபா. கேரட்டு 40 ரூபா. ஸோ கத்திரிக்காய் வந்து 15 ரூபா. ஸோ முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா போல். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கடைக்கு வெளியிலவே 10 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. இதில் என்ன அதிசயம்னா கசகசா கூட 10 ரூபாய்க்கு இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. கசகசா ரேட் அதிகம்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ எலுமிச்சம்பழம் வந்து எடை போட்டு தான் தராங்க. இது வந்து 3 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டுமே எனக்கு ஆன செலவு காய்கறி கடையில் 397 ரூபா. அதுக்கப்புறம் வெளியில் வந்து 30 ரூபா, கிட்டத்தட்ட 430 ரூபா கிட்ட ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேரட் வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா கேரட்டும் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து நீடிச்சும் இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் ஆனாலும் இருக்கும். அதே போல் தான் பச்சை மிளகா கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி இந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு நம்ம கவரில் போட்டு வச்சுக்கிட்டால் நல்லா வந்து 2 வாரம் மேலே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. ஸோ ஈஸியாக வந்துடும். இது வந்து காஞ்சி போச்சுன்னா தான் அந்த காம்பு எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ பச்சை மிளகாவும் கெடாமல் நல்லாயிருக்கும். அதே போல் முருங்கைக்காய் கூட என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினேன். நான் கட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுவேன். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சமைச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாம்பார் தான் மேக்ஸிமம் செய்வோம். இவ்வளோ முருங்கைக்காய் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கப்போ வாங்கக்கூடாது, சரி வாங்கிட்டு தான் வந்தேன். சரி எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு சரி முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு. இந்த முருங்கைக்காய் வந்து பார்க்குறதுக்கு தான் மெலிசாக இருக்குது, பிஞ்சாக இருக்குதுன்னு தோணுச்சு. ஆனால் கட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்குது. அந்த காய்கறி கடைக்கு வெளியில் ஒரு பாட்டியம்மா கிட்ட ஒரு சில பொருள் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த ஸ்கேனிங்கான அந்த இதெல்லாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் கடைக்குள்ளே போயிட்டு நான் காசு வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்.
ஸோ இந்த மாதிரி அந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2000 அந்த மாதிரிலாம் அனுப்புகிறப்ப சார்ஜஸ் பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2000 வரையுமே கூட சார்ஜஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பச்சை பட்டாணி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கணும், கனமாக இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நான் அள்ளி போட்டுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா பெருசாக இருக்குது. இல்லைனா உள்ளுக்குள்ளே சப்பையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ இது கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது ஞாபகம் இருந்தது, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வாங்கி சாப்பிட்றது நல்லது. அந்த சாயம் போட்டு 10 ரூபாய் பேக்கெட்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ பாருங்களேன், 15 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் பட்டாணி. ஆனால் பாருங்கள் குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ வெஜிடபிள் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 ரூபாய்க்கு நம்ம வந்து உரிச்சிக்கிட்டால் இப்படி இருக்குது. ஒரு சில நேரத்தில் அவங்களே உரித்து வந்து டம்ளரில் போட்டு கொடுப்பாங்க, அது கூட வாங்கிக்கலாம். நமக்கு இந்த வேலை மிச்சமாகும். ஸோ இப்போ நம்ம உரிக்கிற வேலையும் மிச்சமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ இதையுமே நான் வந்து கவரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பட்டாணி கூட பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு, ஸோ இந்த முருங்கைக்காய் வந்து ஃப்ரீசரில் வைப்பேன், அதிலே சேர்த்து வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. ஸோ கருவேப்பிலை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டால் நல்லது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதில் வச்சுப்பேன். இல்லைனா இந்த மாதிரி கவர் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க கவரில் போட்டு வச்சுப்பேன். ஸோ கொத்தமல்லி கூட பார்த்தீங்கன்னா கீழே வேர் வந்து பிச்சு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கவரில் போட்டு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ எப்பயும் வேரோடு வைப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டி வேர் இல்லாமல் கவரில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லது. நான் 2 வாரம் 3 வாரம் வச்சு கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ கவரில் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இந்த கிழங்கு, இந்த வெங்காயம் எல்லாம் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ தக்காளி கூட முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா வெளியில் கூட வச்சுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வாழைப்பழம் வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிரெடிட் பீரியட் கிடைக்குது. அது அடுத்த பில்லிங் சைக்கிளில் நம்ம பே பண்ணால் போதும். ஒரு 10,000 5,000 அனுப்புகிறப்ப உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து கடைக்காரங்களுக்கு விழும் போல். நார்மலாக 100 200லாம் அனுப்புகிறப்ப நமக்கு எந்த சார்ஜஸும் விழ மாட்டேங்குது. அந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோ கீழே இருக்க அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கோங்க. நல்ல பொருள் வந்து நல்ல கம்மியான ரேட்டுக்கு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.